சென்னை கோயம்பேட்டில் 3வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வரும் மாணவர்களை பல்வேறு தரப்பினரும் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். இப்ப சொல்லுங்க, இந்த உண்ணாவிரத போராட்டம் மாணவர்கள் போராட்டமா உருவெடுத்திருக்கா? பூர்ணிமா, 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி லயோலா கல்லூரி மாணவர்கள் இன்று 3வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார்கள். நம்ம ஒளிப்பதிவாளர் காமிக்கலாம். இந்த கோயம்பேட்டில் இருக்கிற செங்கோடி அரங்கத்தில் தான் இந்த மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார்கள். எங்கு பார்த்தாலும் மனித தலைகள், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஒரு சிறிய இடத்தில் திரண்டு இந்த மாணவர்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறார்கள். இப்போது இந்த உண்ணாவிரதம் இருந்து வரும் 8 மாணவர்களில் ஒருவரான செம்பியன் அவரோடு நம்ம பேசலாம். செம்பியன், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கோரிக்கைகள்லாம் என்ன, உங்களுடைய நோக்கங்கள்லாம் என்னன்னு? அதாவது நாங்கள் இதை முதல்ல ஆரம்பிக்கும் போது லயோலா கல்லூரி மாணவர்களாக ஆரம்பிச்சோம். இப்போ மாணவர்கள் லயோலான்னு இல்ல, எல்லா கல்லூரியுடைய மாணவர்களாகவும் பள்ளிக்கூட மாணவர்களாகவும் அந்த கூட்டமைப்பை நாங்கள் பெருசாக்கியிருக்கோம். இது எந்த அரசியல் இயக்கத்தின் சார்பாகவோ, எந்த ஒரு அரசியல் இயக்கமா இருக்கலாம், கட்சிகளா இருக்கலாம், எந்த ஒரு சார்பு இல்லாம போறது. இது முழுக்க முழுக்க மாணவர்களுடைய ஒரே சிந்தனையினால போறது. எங்களை யாரும் ஆளுமை பண்ண முடியாது. எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க எல்லாமே எங்களை பின்னாடி தான் வரணும் முடியும். நாங்க அவங்க பின்னாடி போல. நாங்க அதே மாதிரி அமெரிக்காவுடைய தீர்மானத்தை திட்டவட்டமா மறுக்கிறோம். ஆதரிக்கல. அது போலியான தீர்மானம் நாங்க உண்மையா முடிக்கிறோம். அது நாங்க ஆதரிக்கல அந்த தீர்மானத்தை. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த இயக்கத்தை நாங்க ஆதரிக்கல. இது மாணவர் போராட்டமாக தான் போகுது. மாணவர் போராட்டமாக தான் முடியும், வெல்லும். வேற எந்த சந்தேகமும் பட தேவையில்லை. தமிழ் உணர்வாளர்கள் புரிந்து கொள்ளுங்க. இது உலகில் உள்ள தமிழர்களுடைய உணர்வாக நாங்க பேசுறோம். ஈழத்தமிழுக்கு ஆதரவா பேசுறோம். இது உண்மையா மாணவர்கள் போராட்டம். எந்த ஒரு அரசியல் இயக்கமும் இதுல ஈடுபடல. யாருக்கும் நாங்க ஆதரவு தெரிவிக்கல. செம்பியன், இப்போ டெசோ அமைப்பும் இந்த ஈழத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவா போராடுறாங்க. உங்களுக்கு டெசோ அமைப்போட ஆதரவு இருக்கா, இல்ல அதோட இணைந்து போராடுற எண்ணம் உங்களுக்கு ஏதேனும் இருக்கா? சத்தியமாக சொல்றோம், எங்களுக்கு அதோட இணைந்து போராடுற எண்ணம் கிடையாது. நாங்க தனியா நின்று தனித்து நிற்கிற மாணவர்கள் டெசோ அமைப்பு கூட இல்ல, எந்த அமைப்பு கூட நாங்க கூட்டில, எந்த அரசியல் கட்சி கூட கூட்டில, தமிழ் தேசியம் பேசுற எந்த கட்சி கூட கூட்டில, எந்த விதமான திராவிட இயக்கங்களுடைய எங்களுக்கு கூட்டில. நாங்க மாணவரா முன்னெடுக்கிறோம். எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த ஆதரவு கூட நாங்க வெளியே தான் வச்சிருக்கோம். அவங்களை நாங்க உள்ள சேர்க்கல. இது முழுக்க மாணவருடைய கட்டுப்பாட்டை தான் போகுது. இப்ப இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கோ நெறிப்படுத்தி செல்வதற்கோ இல்ல, ஒரு 8 மாணவர்கள் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறீங்க. இதை நெறிப்படுத்துறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்க இதை எப்படி இன்னும் எதிர்காலத்துக்கு கொண்டு போக போறீங்க? நெறிப்படுத்துவதற்கு உலகில் உள்ள தமிழர்கள் இருக்காங்க. எங்களுடைய கொள்கைகள் நாங்க சரியா தான் திட்டமிட்டு இருக்கோம். இது சிறிய காலத்துல திட்டமிட்ட நாங்க இவ்வளவு பெரிய பலனை எதிர்பார்க்கல. நாங்க எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமா தான் வருது. இந்த போராட்டம் நீங்க நினைக்கிற மாதிரி 1 மாதமோ 2 மாதமோ இல்ல, ஒரே வாரத்துல 5 நாள்ல 1 மணி நேரம் ஒளிஞ்சு பேசி ஆரம்பிச்ச இந்த போராட்டம். இது எந்த அரசியல் இயக்கமும் இல்ல. இது பின்னாடி யாருமே கிடையாது. இது முழுக்க மாணவர். நீங்க சொன்னீங்க மாணவர்களால் முன்னெடுக்க முடியுமா? முடிப்போரா இருக்கட்டும், இல்ல சுதந்திர போரா இருக்கட்டும், எல்லா போர்லயும் மாணவர்கள் முன்னாங்க. இதுல அதை வேற மாதிரி ஆக்கிட்டாங்க. இது ஆக்க முடியாது. இது முழுக்க கடைசி வரைக்கும் தமிழ் பிள்ளைகள் நாங்க எடுத்து போற போராட்டம் தான். யாரும் தலையிட முடியாது. எங்களுக்கு நீங்க சொல்றதை விட நாங்க பெருமையாக சொல்றோம். எங்களுக்கு அறிவு இருக்கு. நாங்க வழி நடத்திக்கிறோம். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களை சந்திச்சாங்க. ஆனா காங்கிரஸ் தரப்புல இருந்து தங்கபாலுவை நீங்க உங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி மறுத்திருக்கிறீங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? 2009 ஈழப்போர் நடந்தது. அப்போ இருந்தது மத்தியில காங்கிரஸ் ஆட்சி. அதே மாதிரி இப்போ இருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, மத்திய அரசு முன்வைத்து தான் இருக்கு. நாங்க காங்கிரஸ் தங்கபாலு ஐயா வந்ததை நாங்க வேணான்னு சொல்லல. அதாவது நாங்க என்ன சொன்னோம்னா, காங்கிரஸ்ல இருந்து யாரும் வர வேணாம். அதாவது மத்திய அரசாங்கத்துடைய அரசு அலுவலக பிரதிநிதியா எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பேசுறதுக்கு வந்தா சத்தியமா நாங்க வரவேற்கிறோம் சொல்றோம். ஆனா அதை தவிர்த்து வேற யார் வந்தாலும் காங்கிரஸ்ல ஏத்துக்கிறதா இல்ல. நீங்க காலவரையற்ற உண்ணாவிரதம் தொடங்கி இருக்கிறதா சொல்றீங்க. எங்க கொள்கை நிறைவேற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்போம். இது மாணவர் போராட்டம் சாகர வரைக்கும் இருப்போம். இது தமிழ் பிள்ளைகள் நாங்க சத்தியம் செஞ்சு கொடுக்கிறோம். இப்ப இந்த போராட்டத்தை எப்போது முடித்துக் கொள்வதாக நீங்கள் அறிவிக்கப் போகிறீர்கள்? உங்களுடைய கோரிக்கைகள் என்ன விதமான உத்தரவாதங்கள் அளிக்கப்பட்டால் நீங்க இந்த உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்வீர்கள், போராட்டத்தை முடித்துக் கொள்வீர்கள்? அதிகாரப்பூர்வமான இந்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வமான கோரிக்கைகள், நாங்க வச்சிருக்க கோரிக்கைகளுக்கு ஆதரவு. அதே மாதிரி அதுக்கான நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசாம அதுக்கேற்ற முயற்சிகளை அவங்க எடுக்கிறத பார்த்துட்டு அங்க கோரிக்கைகளை நாங்க கைவிட முடியும். சாகர வரைக்கும் இந்த போராட்டம் நீடிக்கும். 8 பிள்ளைகள்ல எவன் கடைசியா மருத்துவமனைக்கு போய் உயிர் பிரியுதா அது வரைக்கும் இந்த போராட்டம் நிற்கும். அதுக்கப்புறம் எங்களுடைய உடலை வச்சுக்கிட்டு அடுத்த தமிழ் பிள்ளைகள், அதுவும் அரசியல் இயக்கங்கள் எடுக்க முடியாது. தமிழ் பிள்ளைகள் மட்டும்தான் எங்களுடைய உடலை மாணவர்கள் மட்டும்தான் எடுத்துட்டு பயன்படுத்த முடியும். எந்த ஒரு அரசியல் இயக்கமோ எங்களுக்கு தேவையில்லை. எங்களை நாங்களே வெளிநடத்தி செல்றோம். நன்றி செம்பியன். பூர்ணிமா, இந்த போராட்டம் அரசு தரப்பிலிருந்து உறுதியான உத்தரவாதம் அளிக்கப்பட்டால் மட்டுமே முடிவுக்கு கொண்டு வரும் என்று செம்பியன் கூறியிருக்கிறார். கார்த்திகேயன், மாணவர்கள் இப்படி தெரிவித்திருக்கும் நிலையில் பல்வேறு தரப்பினர் அவர்களை பார்த்து உண்ணாவிரத பந்தலிலும் பேசி வருகிறார்கள். அவர்கள் என்ன பேசி இருக்கிறார்கள் இதுவரை?
நிச்சயமா முரளி, பல்வேறு தரப்பிலிருந்தும் இவர்களுக்கு ஆதரவு பெறுகின்றது. அதே சமயத்தில் மாணவர்கள் இது போன்ற உண்ணாவிரதம் இருந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டாம், உங்களுடைய உடல்நலத்தை கெடுத்துக் கொள்ளாமல் வேறு வகைகளில் உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள் என்றுதான் பல்வேறு தரப்பிலிருந்தும் இந்த அவர்களுக்கு கோரிக்கை விடுக்கப்படுகின்றது. முரளி, இந்த சமயத்தில் செம்பியன் இன்னொரு கருத்தை தெரிவிக்க விரும்புகிறார், அவருடன் தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க. எல்லா கட்சிகளும் எல்லா இயக்கமும் ஆதரவு தெரிவிக்குது. அந்த ஆதரவை நாங்க முழுமையாக ஏத்துக்கல, அது அவங்களுடைய விருப்பம், நாங்க விட்டுட்டோம். ஆனா எங்களுக்கு எந்த கட்சிகளும் எந்த இயக்கங்களும் ஆளுமை செலுத்த முடியாது. நாங்களே எங்களை வழி நடத்தி செல்கிறோம். எங்களுக்கான ஆளுமை எங்களுக்கு எங்களை பின்னாடி வாழ்த்து தெரிவிக்கிறவங்க, எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி சொல்றவங்க எல்லாம் எங்க பின்னாடி நடந்து வந்தா வாங்க, இல்லனா நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க சாவர வரைக்கும் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து போறோம். இது அரசியல் சார்பற்ற இயக்கம், மாணவர் இயக்கம். முரளி, செம்பியன் என்ன சொல்றாருன்னா, எந்த அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டாம், நாங்களே எங்களுடைய